கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஏசாயா 28ஆம் அதிகாரம் வசனம் 16. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திவாரம் உள்ளதுமான மூளை கல்லாயிருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திவாரம் உள்ளதுமான மூளை கல்லாயிருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தினுடைய கடைசி நாளிலே நாம் நிற்கின்றோம். இந்த ஆண்டின் 3 மாதத்தை கடவுளுடைய பெரிதான கிருபையினாலே அற்புதமாக நாம் கடந்து வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்து கொண்டிருக்கின்றார். நாளை தினத்திலே ஆண்டவருக்கு சித்தமானால் ஒரு புதிய மாதத்தை நாம் சந்திக்க போகின்றோம். ஆனால் அதற்கு முன்பதாக இன்றைக்கு நாம் தியானிக்க கடவுள் கொடுத்த இந்த வசனத்தின் இறுதி பகுதியில் அழகான ஒரு வார்த்தை எழுதியிருக்கிறது. இந்த வார்த்தை உண்மையாகவே நாம் சந்திக்க போகிறதான ஒரு புதிய மாதத்தை தைரியத்தோடும் மகிழ்ச்சியோடும் சந்திப்பதற்கு அது மிகுந்த பலனாக உதவியாக இருக்க போகிறது. ஏனென்றால் பொதுவாகவே ஒரு மாதத்தை முடித்து ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக நாம் சந்திக்க ஆயத்தமாகும் பொழுது, அல்லது அந்த மாதத்தினுடைய இறுதி நாட்கள் வரப்போகிற மாதம் எப்படி இருக்குமோ, இந்த மாதத்தை ஓரளவு கடவுளுடைய கிருபையினாலே நான் கடந்து வந்து விட்டேன், வரப்போகின்ற மாதத்தில் இதெல்லாம் எனக்கு முன்பதாக இருக்கிறது, இவற்றையெல்லாம் நான் என்ன செய்ய போகிறேன் என்ற அந்த ஆதங்கம் அங்கலாய்ப்பு நமக்குள்ளாக இருக்கும். ஆனால் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட நமக்கு இங்கே இந்த வசனத்தினுடைய கடைசியாக எழுதியிருக்கிற ஒரு வார்த்தை பதறான் என்று எழுதியிருக்கிறது. இந்த பதறான் கவலைப்பட மாட்டான், கலங்கி நிற்க மாட்டான், பயந்து போக மாட்டான் என்ற எல்லா உணர்வுகளையும் உள்ளடக்கிய இந்த வார்த்தை தான் பதறான் என்கிற இந்த வார்த்தை. யார் பதறுவதில்லை? விசுவாசிக்கிறவன் பதறுவதில்லை. எதை விசுவாசிக்கிறவன்? நமக்காக திட அஸ்திபாரமான மூளைக்கல்லாய் இருக்கின்றதான கண்மலையாகிய நம்முடைய ஆண்டவர் மீது யார் ஒருவர் விசுவாசமாக இருக்கிறார்களோ அவர்கள் பதற மாட்டார்கள், அவர்கள் கலங்க மாட்டார்கள். அவர்கள் வாழ்க்கையில் எதை குறித்தும் அஞ்சி நடுங்கி என் வாழ்க்கை எப்படி ஆகிவிடும் என்றெல்லாம் திகைக்க மாட்டார்கள். காரணம் என்ன? அந்த கல் நமக்காக பரீட்சிக்கப்பட்ட கல்லாக இருக்கிறது. அது விலையேற பெற்ற கல்லாக, திட அஸ்திபாரம் உள்ள ஒரு கல்லாக, நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் தாங்கி நம்மை வழிநடத்தக்கூடிய அற்புதமான ஒரு மூளைக்கல்லாய் நம்முடைய கடவுள் இருக்கிறபடினாலே அவர் மீது விசுவாசமாய் இருக்கிற நீங்களும் நானும் பதற வேண்டிய அவசியமே இல்லை என்று எழுதியிருக்கிறது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, உள்ளத்திலே பதட்டமும் பயமும் தொத்தி கொண்டிருக்கின்றதா? என்ன செய்ய போகிறோம் என்ற கவலை வருகின்றதா? வழி தெரியவில்லையே, நன்மை வருவதற்கு, என் பிரச்சனை தீர்ப்பதற்கு, நான் அந்த நெருக்கடியிலிருந்து பாடுகளிலே இருந்து கஷ்டத்திலே இருந்து வெளியே வருவதற்கு, சுகம் உண்டாவதற்கு எந்த விதமான வழியும் காணாமல் கலங்கி நிற்கின்றேனே என்கிறதான அங்கலாய்ப்பு இருக்கலாம். கர்த்தரை மாத்திரம் விசுவாசித்தால் போதும். நீங்கள் பதற வேண்டிய அவசியம், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடவுள் அற்புதமாய் உங்களை பொறுப்படுத்திக் கொண்டு நடத்துவதற்கு வல்லவராயிருக்கிறார். இந்த ஆண்டின் இந்த 3 மாதம் நம்முடைய வாழ்க்கையிலே நல்லவராக இருக்கின்ற கடவுள் வரப்போகிற புதிய மாதத்தையும் பொறுப்பெடுத்துக் கொள்வார். ஆகவே
தைரியமாய் சொல்லுங்கள், என் ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன், ஆகவே நான் பதற மாட்டேன், அவர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வாதமான இந்த நல்ல நாளுக்காய் தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் எங்களோடு இருந்து அற்புதமாக எங்களை வழிநடத்தின கடவுள் ஆண்டவரே, இந்த கர்த்தாவே நாளிலும் எங்களை பொறுப்பெடுத்து எங்களை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிற தயவுக்காய் தோத்திரம். ஆமாம் ஆண்டவரே, நாங்கள் ஒன்றை குறித்து பதற மாட்டோம். ஏனென்றால் எங்களுக்காக கண்மலையாகிய கிறிஸ்து நீர் இருக்கிறீர், நீர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்வீர். அதற்காய் தோத்திரம். தாழ்த்தி திருக்கரத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். பயங்களை தூரமாக்கும் உம்முடைய சமாதானமும் சந்தோஷமும் இந்நாள் முழுவதும் எங்களை நிரப்பி பொறுப்படுத்திக் கொள்ளட்டும். மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.